வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் தொடங்கியது. அயோத்தியில் ஹோலியை கொண்டாட சாதுக்களும் பக்தர்களும் திரண்டனர். இரண்டு நாள் சுற்றுப்பயணத்திற்கு பின்பு நள்ளிரவில் தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. போர்ட் லூயிஸ் விமான நிலையத்திற்கு வந்து மொரீஷியஸ் பிரதமர் வழியனுப்பி வைத்தார். மொரீஷியஸ் நாட்டின் ஏரியில் கும்பமேளா கங்கை நீரை ஊற்றி பிரதமர் மோடி வழிபாடு. கங்கை, யமுனை, சரஸ்வதி அன்னையின் ஆசிகள் என்றும் நீடிக்கும் என வலைதள பதிவு. ஹரியானா மாநகராட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்காக கட்சியினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஹரியானா பாஜக அரசு மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை தேர்தல் வெற்றி காட்டுவதாக வலைதளத்தில் பதிவு. சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் மீண்டும் சிக்கல். புளோரிடாவிலிருந்து டிராகன் விண்கலத்துடன் சீறிப்பாய தயாராக இருந்த பால்கன் 9 ராக்கெட்டில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக க்ரூ 10 மிஷன் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தரகு நிறுவனங்கள் மதிப்பீட்டை குறைத்ததால் இன்போசிஸ் நிறுவன பங்கு விலை 3 மாதங்களில் 22% வரை சரிவு. இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி குடும்பத்தினரின் சொத்து மதிப்பில் சுமார் 6,800 கோடி ரூபாய் சரிவு என தகவல். ஸ்டார்லிங் இணைய சேவையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தும் திட்டத்திற்கு அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்பு. தொலைதூர பகுதிக்கான ரயில்வே திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கருத்து. தமிழக சட்டசபையில் நாளை நடைபெறுகிறது பட்ஜெட் தாக்கல். சென்னையில் 100 இடங்களில் LED திரைகளில் ஒளிபரப்ப ஏற்பாடு என தகவல். நாள்தோறும் வசைப்பாடினாலும் திமுக தொடர்ந்து போராடும். நாட்டை காக்கும் முன்னணி படையாக திமுக தொடர்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல். நோட்டீஸ் வழங்கப்பட்டு 7 நாட்களுக்குள் சரி செய்யவில்லை என்றால் அந்த கடைகளின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய முடிவு. தமிழகத்தின் உரிமையை பாஜக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. தமிழக மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த தேசிய கல்விக் கொள்கை உதவும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே மத்திய அரசிற்கு வருத்தமா என்று நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு விஜய் கேள்வி. அப்படியெனில் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே என்றும் கருத்து. ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான நடிகை சௌந்தர்யா ரூபாய் 100 கோடி சொத்துக்காக கொல்லப்பட்டதாக தெலுங்கானா போலீசில் புதிய புகார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் மோகன் பாபுவை குறிவைக்கும் புகாருக்கு சௌந்தர்யாவின் கணவர் திட்டவட்டமாக மறுப்பு. தெற்கு பீகார் எக்ஸ்பிரஸின் ஏசி பெட்டியில் எலிகள் அட்டகாசம். ரயில்களின் சுத்தம், சுகாதாரம் இதுதானா என வீடியோவை பகிர்ந்து பயணிகள் கேள்வி. புனேவில் வீட்டின் வளாகத்தில் இருந்த வளர்ப்பு நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தை. நடப்பதை அறியாமல் கட்டிலில் படுத்தபடி செல்போன் பார்த்துக் கொண்டிருந்த இளைஞரின் அதிர்ச்சி காட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.